67th minute. நம்ம எல்லாரும் நிறைய வீடியோஸ்ல இல்ல படத்துல எல்லாம் ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி வீடியோஸ் பார்த்திருப்போம். இது எதனாலனா ஸ்பேஸ்ல கிராவிட்டியே சுத்தமா இருக்காது, அதனாலதான் இது ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம ஜீரோ கிராவிட்டியை ஸ்பேஸ்ல தான் ஃபீல் பண்ண முடியும்னு நினைச்சிருப்போம். பட் பிளைன்ல கூட ஜீரோ கிராவிட்டியை ஃபீல் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? ஜீரோ கிராவிட்டின்னு ஒரு பிளைனே இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த வீடியோல ஜீரோ கிராவிட்டி பிளைன் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பிளைன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஆக்சுவலா கிராவிட்டியை கேன்சல் பண்றது இல்ல, பட் ஒரு வெயிட்லெஸ் இல்யூஷனை கிரியேட் பண்ணி ஒரு கிளவரான ஃபிளைட் பேட்டர்னால ஜீரோ கிராவிட்டியை உருவாக்குறாங்க. தெளிவா ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஃபிளைட் பேட்டர்னை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஸ்டீப்பா 45 டிகிரிக்கு மேல போகும். அதுக்கப்புறம் நோஸ் டவுன் பண்ணுவாங்க, ஃப்ரீ ஃபால் மாதிரி. இத பார்க்க பாரபோலிக் ஆர்க் மாதிரி இருக்கும். இப்படி பண்றப்போ ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்கு அந்த பிளைன்ல இருக்கிறவங்க ஜீரோ கிராவிட்டியை ஃபீல் பண்ணுவாங்க. தண்ணி டிராப்ஸ் எல்லாம் மிதக்கும், படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி பென்சில்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகும். இதை நாசா பல டிகேட்ஸா ஆஸ்ட்ரோநாட்ஸை ட்ரைன் பண்றதுக்காகவும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. சாதாரணமா இருக்கிற மனிதர்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், பட் இதோட காஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இன்னொரு புது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது ஏவியேஷன் ரிலேட்டட் இல்ல ஸ்பேஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் நான் பேசணும்னா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல எனக்கு நீங்க மெசேஜாவும் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.